முதிர்ச்சி என்பது வயதுடன் மட்டும் வருவதல்ல. வயது வளர்ந்தால் உடல் வளர்கிறது. ஆனால் மனம் வளர்ந்தால்தான் மனிதன் முதிர்ச்சி அடைகிறான். எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவை மூன்றிலும் வெளிப்படும் நல்ல பண்பே முதிர்ச்சி. கோபம் வரும்போது அமைதியாக இருப்பதும், பிறர் தவறு செய்தால் உடனே குறை சொல்லாமல் புரிந்து கொள்வதும், எந்த சூழ்நிலையிலும் சரியான முடிவை எடுப்பதும் மனப்பக்குவத்தின் அடையாளங்கள் ஆகும். முதிர்ச்சியுள்ள மனிதன் தன் வார்த்தைகள் பிறரை பாதிக்குமா என்று யோசித்து பேசுவான். தோல்வி வந்தால் அதில் பாடம் கற்றுக்கொள்வான். வெற்றி வந்தால் அகந்தை கொள்ளாமல் பணிவுடன் நடந்து கொள்வான். இன்றைய உலகில் அறிவு மட்டுமே போதாது. அறிவுடன் சேர்ந்து மனப்பக்குவமும் தேவை. ஏனெனில் அறிவு நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும். முதிர்ச்சி அந்த உயரத்தில் நம்மை நிலைத்திருக்கச் செய்யும். முதிர்ச்சி இருந்தால் உறவுகள் வலுப்படும், நம்பிக்கை உருவாகும், வாழ்க்கை பிரச்சனைகள் எளிதாக சமாளிக்கப்படும். ஆகவே நாம் வயதை வளர்ப்பதை விட நமது மனதை வளர்ப்போம். சிந்தித்து பேசுவோம், பொறுப்புடன் நடப்போம், அமைதியாக முடிவெடுப்போம். அதுவே நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றும் உண்மையான முதிர்ச்சி.